சில ஃபுட்டேஜஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கரூர் சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஷூட்டிங். அதுவே வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமான வேலையை விஜய் பார்த்தாரு. செருப்பு தூக்கி போட்டதே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, நீ பார்க்காம பேசிட்டு இருக்கியாடா, அதுக்காக செருப்பு தூக்கி போட்டாங்க. நாட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ண போறீங்க? விஜய் செட் பண்ண அந்த நரேட்டிவ் வந்து எங்கே ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ, தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய செய்திகளாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அப்படி தான் இருக்குது. குறிப்பாக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்றது மாதிரிலாம். அந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து அரசோட ஒரு பொறுப்பில்லாத தன்மை, வேறு ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது தியரியாக ஒரு விஷயம் வந்து நேற்றுலேருந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில ஃபுட்டேஜஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கரூர் சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஷூட்டிங். வேணும்னே வந்து விஜய் அவர்கள் லேட்டாக வந்தார். லேட்டாக வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுறதுக்காகவும், ஜனநாயகன் படத்தில் ஒரு பெரிய காட்சியாக கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு 41 பேர் சாகிற மாதிரி காட்டுறதுக்காகவும் பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி சில ஃபுட்டேஜஸை, குறிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷவுக்கு சங்கர் அண்டு பாரதிதாஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடுறாங்க. அதாவது இந்த நேரத்தில் தும்புனா சரியாக இருக்கும் ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ வந்து கிளம்பி வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாட்கள் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டாகவும் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருந்தவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வந்து இப்போ கரூர் சம்பவத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னடா இது திடீர்னு ஏன் வந்து இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இஃப்தார் நோன்பு நிகழ்வு முடிச்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, அதிமுக என்டிஏ கூட்டணியெல்லாம் வந்து பதந்தி பரப்பாதீங்க, அப்படிலாம் யார் கூடயும் கூட்டணி கிடையாது, நம்ம தனிச்சு தான் நிற்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் அரசியல், அதெல்லாம் வந்து விளையாட தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும், உண்மையிலேயே அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ அந்த ஃபுட்டேஜை நானும் வந்து பார்த்தேன். அது என்ன ஃபுட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை நியூஸ் சேனல்ஸ் லைவ் எடுத்தாங்க, அதை தாண்டி வந்து டிவிகேல அஃபிஷியலாக அவங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு பேஜ் வச்சுருக்காங்க, யூடியூப் பேஜ். அந்த பேஜில் லைவ் போடுறதுக்காக ஒரு செட்டப் பண்ணி ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமராவோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அங்கே இங்கேன்னு ட்ரோன் பறந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ட்ரோன் ஷாட் வந்து மேலேருந்து காட்டுறாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பேஜ்லேயுமே இருக்குது, மற்ற எல்லா சேனலோடைய லைவ் ஃபுட்டேஜ்லேயுமே அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அது ஒரு ஷூட்டிங்காக நடந்துச்சு, அங்கே வந்து ஒரு ஷூட் நடந்துச்சு, அதை வந்து ஒரு கிளைமேக்ஸுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே வந்து ஒன்றும் புரியலை. இது எதுக்குன்னா, இந்த சம்பவம் வந்து ஜனநாயகன் அந்த சம்பவம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, அங்கே நடந்தது ஒரு ஷூட்டிங் தாங்க, வேணும்னே லைட் ஆஃப் பண்ணார் விஜய், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடினார், அதுவே வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமான வேலையை விஜய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வேன் நிப்பாட்டிட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி வரும்போது விஜய் மேலே எழுந்து வந்து பேசினார். அந்த சம்பவம் நடக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக அவர் இருந்தார். செருப்பு தூக்கி போட்டதே பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு உயிர் போயிட்டுருக்கு, நீ பார்க்காம பேசிகிட்டு இருக்கியாடா, அதுக்காக செருப்பு தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நரேட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் சிபிஐ வழக்கில் இருக்குது, விசாரணை போயிட்டுருக்கு, தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு திரும்ப பார்த்தீங்கன்னா விஜய் மேலேயே திருப்புற மாதிரி இந்த விஷயத்த கொண்டு வராங்க. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, இது அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா, அந்த நடந்ததே ஒரு ஷூட்டிங்க, அங்கே தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தாங்க, அவங்க வந்து த்ரிஷா உள்ளே இருந்தாங்க, பஸ்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. பேசிக்காக நம்ம வந்து கேட்கப்படக்கூடிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா, அப்படி திட்டமிட்டு ஒரு இடத்துல ஒரு ஃபுட்டேஜை சேர்க்கறதுக்காக அவங்க வந்து ஒரு லைவ் சம்பவத்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்றது ஃபஸ்ட்டு வந்து நம்ப முடியாத விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை கோடியை விட்டுட்டு நான் படம்லாம் நடிக்க மாட்டேன், நான் வந்து மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு, அதாவது காலம் போன காலத்தில் கடைசியில் படம்லாம் இல்லை, ரொம்ப வாய்ப்பெல்லாம் இல்லை, பெருசாக இல்லை, நம்ம வந்து அரசியலுக்கு போயிடலான்ற மாதிரி இல்லாமல், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் வந்து இறங்கி வந்து இந்த மாதிரி வந்து வராரு அப்படின்னும் போது, ஒரு படத்துக்காகவா வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து லைவாக கூட்டி ஒரு படம்னு நடப்பார். அப்படியே பண்ணியிருந்தாலுமே இப்போ ஜனநாயகம் படம் வந்து சிக்கல் இருக்குது, சென்சார் சிக்கலில் போயிட்டுருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் படம்ன்றதே நம்ம வந்து பார்க்குறோம், வெளியே வரப்போகிறதே பார்க்குறோம். அப்படி வெளிவந்திருந்தா சிபிஐ வழக்கு அவங்களே வந்து பதிஞ்சிருவாங்களே, என்னப்பா நீ அன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்தை திட்டமிட்டு நடக்கலைன்னு சொன்ன, நீ தான் வேணே கூட்டத்தை கூட்டியிருக்க போல, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி படம் வெளியானா தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஃபுட்டேஜ் அதில் இல்லாமல் இருக்க போதா என்ன? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னொன்று
ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இயக்குனர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே பெப்சியில் சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை. அங்கே கண்டிப்பாக இயக்குனர் இல்லாமல் ஒரு ஃபுட்டேஜோ இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே வினோத் இருந்தாருன்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. வினோத் அதாவது இது எதுக்குமே ஆதாரம் கிடையவே கிடையாது. அப்போ ஆதாரம் இல்லை அப்படின்னும் போது என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, விஜய் அவர்கள் வேணும்னே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டணும், இவ்வளோ மாசு இருக்குன்றதை காட்டணும், அது வந்து ஜனநாயகனில் ஒரு சீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பகவந்த் கேசரி தான் அந்த படம். அந்த படத்தில் வந்துட்டு சில அரசியல் வசனங்கள் இருக்குது. இப்போ வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட படம் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருந்தால் அந்த படத்தை வந்து இப்போ வெளியிட முடியாது, ஒத்தி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மொத்த விஷயம் நடந்ததே வந்துட்டு ஷூட்டிங்காக தான் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னும் போது ஒரு மாதிரி சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சினிமாவாக தான் பார்ப்பாரு, விளையாட்டாக தான் பார்ப்பாரு, அவருக்கு எந்த பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து எல்லாருக்கும் முன்னாடி சும்மா சொல்லிக்கிறாரு, நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, மற்றபடி ஒரு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்கு. உண்மையிலே வந்து அவர் சுயநலவாதியாக ஒரு சினிமா வந்து பிடிச்சவராக இருந்தா, இல்லை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாரு அப்படின்னா இதை விட்டுட்டு அவர் அடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? எதுக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிற படங்களே ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு ரத்த கரை வேற அவர் மேலே பறஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் கேள்வியை மக்களே கேட்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சவுக்கு சங்கர். என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துச்சுன்னு ஒரு அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன் ஸ்டோரியாகவே இருக்கட்டுமே, அதுக்கே நீங்கள் பார்த்து சொல்ல ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி வந்து நாளைக்கு நாட்டை ஆள போகிறீங்க, ஒரு நாட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து ஒரு ட்வீட்டாக வந்து அவர் போட்டிருக்காரு. அதாவது இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அலிகேஷன் போயிட்டுருக்கு, வதந்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு விஜய் பதில் சொல்லணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். ஒரு விஷயம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோமே, இந்த விஷயத்தை நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது அது நார்மலாக இருக்கிற விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஜய் மீட்டிங்லையும் விஜயோட ஈவெண்ட்டையும் கவர் பண்ணுறதுக்கு விஜய் அவர்களே வந்து தனியாக ஒரு டீம் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க வீடியோ கூட இப்போ தான் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்த்துட்டு வர்றேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் தெளிவாக தெரியுது, லைவ் போட்டதுக்கான விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி ஹையர் எக்யூப்மெண்ட்ஸ் கேமராஸ் இருக்குது, அவங்க எல்லா ஆங்கிள்லேயும் வந்து லைவ் எடுத்து நம்மக்கிட்ட ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. அந்த லிங்க்கை தான் வந்து எல்லா சேனல்லுமே லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேமராவை கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த கேமரா தாங்க வந்துட்டு ஜனநாயகன் படத்தில் இருக்க போகிற கேமரா, அதை வச்சு தான் வந்து ஷூட்டிங் நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு செட்டு போட்டு ஒரு 1000 பேரை மக்களை கூட்டி வந்து ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு விட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி தான் எடுக்கணுமா அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. அது விஜய்க்கு தெரியாதா, நம்ம கெரியரே போயிடும், அரசியலில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணால் அவன் என்ன ஆகுன்றலாம் அவர் தெரியாதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து இந்த விஷயம் வந்து வருது. அதாவது கூட்டணிக்காக ரொம்ப அப்படி மாறி பேசுகிறாங்க, சாதுரியமாக பேசி விஜயை காப்பாற்றுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி கூட்டணி இல்லை உங்களோட வர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா டக்குன்னு போட்டு அவரை போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் விஜய் பற்றின செய்திகள் வரும்போது நம்ம ஏன் வந்து இதை கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறோம், இதுக்கு ஏன் பின்னாடி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே இதாகிட்டே இருக்குது. இப்போ விளாத்திக்குளம் அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, இத்தனை நாட்கள் கழித்து வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நம்ம மன திருப்தியோடு இருக்கிறதா? ஆனால் அந்த குற்றவாளியோட அந்த வழக்கு பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 வழக்கு அந்த ஆள் மேலே இருக்குது. இதை தாண்டி வந்து ஆயுள் தண்டனை கைதி அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஜாமீன் வாங்கியிருக்காரு. அப்போ ஜாமீன் வாங்குற அளவுக்கு ஒரு 60 வயது மூதாட்டியை 2020 அவங்க வந்துட்டு அவங்க விவசாய நிலத்தில் போயிட்டு ஏதோ வேலையை பார்க்க போயிருக்காங்க. அவங்கள அங்கே வச்சு அடித்து கொன்று பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்கான். இவனை வந்து ஆயுள் தண்டனை கைதியாக வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த ஒருத்தனுக்கு ஒரு வழக்கறிஞர், ஒரு அரசு வழக்கறிஞர் ஒரு ஆயுள் தண்டனை கைதி இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணவனை வந்து திரும்ப ஆயுள் தண்டனையில் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கூட வாதாட முடியாதா? அது ஒரு கேள்வியாக, ஒரு பெரிய கேள்வியாக இப்போ அண்ணாமலைகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கப்பட்ட அந்த ஒரு ஆயுள் தண்டனை கைதி வந்து ஒரு சைன் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டுருக்கான். அதாவது பாருங்களேன், நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம், பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனையிலேருந்து நமக்கு வந்து ஒரு ஜாமீன் கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி அவன் ஈஸியாக வந்து பண்ணிட்டு, அதாவது அவன் வேலையை என்னன்னா
ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுது, பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு பைக்கு எதோ ஒன்று திருடிட்டு திருப்பி ஜெயிலுக்கு போயிடுறது. எல்லாரும் தேடுவாங்க. கண்டிப்பாக இங்கே வந்து இது இந்த வழக்கோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி தேட மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பெரிய தண்டனை கிடைக்கும். இதே வேலையை ஒருத்தன் வச்சிருக்கிறான், அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும், அவன் என்ன கொடுத்துருக்கணும், ஆக்சுவலி அவனுக்கு என்ன ஒரு நீதி என்ன ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் அவனுக்கு. ஆனால் அவனை இன்னைக்கு ரோட்டில் விட்டுட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான், பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு பாவம் கொள்ளைக்கு போன குழந்தைய போய் கொலை பண்ணிவிட்டு இன்றைக்கி அவன் வந்துட்டு நடித்து காட்டிகிட்டு இருக்கான். இப்படி தான் நான் பண்ணேன், அப்படி தான் பண்ணேன்ற மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்துலையே எவ்வளோ மோசமாக ஒரு அதாவது சரித்திர பதிவேடு உள்ள ஒரு குற்றவாளியை இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து அலைய விட்டுருக்கீங்க, ரோட்டில் விட்டுருக்கீங்க. இந்த விஷயத்தையெல்லாம் பெருசாக பேசுகிற மாதிரிலாம் வந்து தெரியல. இதெல்லாம் தாண்டி நேற்று நம்ம பேசின வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியிருந்தார். சரி என்னன்னு சொல்லி போட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருச்சியில் கண்ணனூர் பகுதியில் வந்துட்டு ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து செயல்பட்டு இருக்கு. அப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு பெற்றோர்கள் போயிட்டு அந்த குழந்தைய காமிச்சிருக்காங்க. அங்கே பேசிக்காக முதலுதவி கூட செய்ய தெரியாத நர்ஸுங்க இருந்திருக்காங்க. ஒரு டாக்டர் இல்லை, அங்கே பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவங்க போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்க கூட இல்லையா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக போய் சிபிஆர் பண்ண கூட தெரியாதவங்க தான் அங்கே இருந்திருக்காங்க. கடைசியில் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. சரி இறந்து போன குழந்தை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்த்தா 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் நீங்கள் ப்ரொசீஜர் படி கால் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் பாடி எடுப்போம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கண்ணீர் மல்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய செய்திகளை பார்த்தோம் கொரோனாவுக்கு அப்புறம். உண்மையிலே சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியில் அந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அப்போ செவிலியர்கள்லாம் ரொம்ப 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 அந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இங்கே பணி நியமனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யார் பேசுறது? அப்போ அதை பேசணுமா? அதை விட்டுட்டு வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை தான் வந்து இங்கே சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, சிபிஐட்ட ஃபுட்டேஜ் சிக்கியிருக்கு, விஜய் அந்த ஃபுட்டேஜை அழிச்சிட்டாரு, அந்த ஃபுட்டேஜை அழிச்சு அவர் வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி விஜய் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும், இதை பற்றி பேசணும் அப்படின்னா சிபிஐ வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசினாலும் நீங்கள் பார்த்தீங்களா வழக்கை திசை திருப்புறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. எனக்கு என்னன்னா சிபிஐ வழக்கு அங்கே போயிட்டு இருக்கும்போது எப்படி இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க வந்து எடுத்து இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ சிபிஐ வந்து இதெல்லாம் சவுக்கு சங்கம் தான் அங்கே பிடிங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். சாமானியன் கேள்வி தான். இதுக்கு ஒன்றும் பெருசாக படிச்சுக்கிட்டு ஜேர்னலிசம், நான் வந்து பெரிய ஒரு பத்திரிகையோட துறை ஆசிரியர், இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, டிவியில் சொல்லுவாங்க இல்லையா, இவர் தான் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் கூட இல்லை. ஒரு பேசிக்காகவே கேட்கலாமே, எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, இதை பற்றி எப்படி உங்களுக்கு ஒரு ஆதாரமாக சொல்கிறீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுது இல்லை, அப்போ என்னன்னாலும் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே நிறையா பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்கன்ற செய்தியை பார்த்துட்டு தான் இருக்கும். நிறைய இடங்களில் அண்டாக்கள் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 7000 அண்டாக்கள் கிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. திமுக காரன் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தது. கண்டிப்பாக அது 7000 இருக்காது, எத்தனையோ கணக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த அண்டாக்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க, சேலைகள் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு மனித பட்டி, அதாவது இந்த ஆடு மாடுகள் அடைச்சி வச்சு நம்ம பால் கறக்கிற மாதிரி மனித பட்டிகள் அமைச்சு அவங்களை யாரையும் சந்திக்க விடாமல் திமுக தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மனித பட்டிகள் வச்சிருக்கதா வந்துட்டு அதிமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது இருக்கவும் செய்யுது, அங்கே மாதிரி தகர சீட்லாம் போட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த செய்திகள்லாம் பெருசாகுதா, செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ரேராக தான் போய் சேருது. உண்மையிலே அந்த நண்பர் வந்து அந்த வீடியோ அனுப்புகிற வரைக்கும் நான் அந்த செய்தியை எப்படி நான் பார்த்துருப்பேன்னா, தலைப்புச் செய்தியில் ஒரு செய்தியாவோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு செய்தியாகவே கடந்து கூட போயிருக்கலாம் அந்த செய்தியை. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ வலி வேதனை இருக்குங்கிறது அம்மா அவங்க அம்மா அப்பாவும் நின்று பேசுகிறாங்க. நம்ம அழுகும் போது தான் தெரியுது. ஸ்கூலில் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின அந்த சர்டிஃபிகேட்லாம் காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து இப்போ இறந்து போயிருக்குது, யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்கள், இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஒரு டே டைவர்ஷன்ற மாதிரி இப்போ தாவேக தரப்பில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு, வேட்பாளர் நியமனத்துக்கான நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து 60 பேரை போய் சூஸ் பண்ணிக்கிறாரு, அடுத்த 60 பேரை சூஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள 60 பேர் சூஸ் பண்ணால் போதுமா, அவங்கெல்லாம் வந்து செலவு பண்ணிடுவாங்களா, ஒரு தொகுதிக்கு மினிமம் இவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா, அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலி சூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக அவங்க கிட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். அவங்க ரொம்ப காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்தவங்க தான் அவங்க இருக்கிற இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே. அவங்களுக்கான செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு.
ஸோ அதனால் வந்து அவங்க ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி சார்பாக வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. அதாவது உன் தொகுதியில் நீ இத்தனை கோடி கொடு, அப்போ தான் உனக்கு சீட்டு கொடுப்பேன், நீ இந்த சமயத்தை சேர்ந்தவனா, நீ இந்த மதத்தை சேர்ந்தவனா, அப்போ தான் உனக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த கட்சிகள் கொடுக்குற சீட்டெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கான். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறது வந்து தப்பாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் திங் தாங்க. இது ஒரு பேசிக்காக கேட்குற விஷயந்தான். ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னா கட்சி வந்து அது கொள்கை ரீதியாக இல்லை ஒரு அரசியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணலாம். இப்போ நம்ம விஜய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரின்னு சொல்ல முடியாது. தாவேகா கட்சியில் இருக்க குறைபாடுகளையும் சொல்ல தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் ஒரு பொய் குற்றச்சாட்டா ஒரு மொட்டைக்கடதாசி மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது எல்லாமே கேனப்பையலாம் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து இயல்பாகவே வருது. ரொம்ப ஈஸியாகவே நம்மளால ஏமாத்துறாங்களா, ஏன் இப்படிலாம் வந்து யோசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஜனநாயகன் படம் இருக்குது. அவங்க நினச்சா அந்த படத்தை பார்த்துட்டு அது உண்மை தெரிய போகுது. இந்த விஷயங்கள்லாம் அதில் வந்துட போகுது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ரொம்ப டீப்பாக போனால் சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க, நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்கும். அப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்போவே நடந்திருக்கும் எல்லாமே. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து விஜய் பதில் சொல்லணும், விஜய் அதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை அது பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு மக்கள் முன்னாடி வச்சு அவர் வந்து தேர்தல் வேலைகளை பார்க்குறதா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முழுக்க பார்க்குற எல்லாரையுமே வந்து முட்டாளாக்கிரமான செயல்களாக தான் இருக்குது. இதில் குறிப்பாக வந்து விஜயர்கள் பிரச்சாரத்தை அடுத்த வாரத்திலும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ வந்து பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே எவ்வளோ இப்படி ஆகிப்போச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு, இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல தான் போகிறாங்க. இதுக்கு மத்தியில் சீமானவர்கள் அவருடைய தேர்தல் வரைவு, அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு ஒரு வரைவு கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய அதில் சொல்லியிருக்காரு. கிராமப்புறம் சார்ந்து ஒரு மண் சார்ந்து மக்கள் எப்படி முன்னேற முடியும், சும்மா வந்து நான் இது தரேன் நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலான்ற மாதிரி இவ்வளோ நாள் வந்து வாயில் சும்மா சொல்கிறாருங்க, ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஏஐ பயன்படுத்தி பின்னாடி ஒரு வீடியோவே காட்டுறாரு, இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக அவருடைய வரைவை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம். ஏன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ திமுகவோட தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறதுக்கோ அதிமுக தேர்தல் பேசுகிறதுக்கோ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்க சேனலே வந்து அதை வந்து காடாக போட்டு பேசுவாங்க. ஆனால் சீமான் மாதிரி இருக்கக்கூடியவங்க, தாவேக்காமல் இருக்கக்கூடியவங்க தனி சேனல் கிடையாது. ஸோ சோசியல் மீடியா நம்பி தான் வந்து அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேச வேண்டியிருக்கு. ரொம்ப அருமையான திட்டங்கள், அருமையான விஷயங்கள், நீர் மேலாண்மை எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வாக்கு சதவீதத்தை பற்றியோ அவருடைய வளர்ச்சியை பற்றியோ அவரோட அடுத்த கட்ட நகர்வை பற்றியோ இங்கே பேசுகிறதுக்கெல்லாம் யாரும் ரெடியாக இல்லை. அவருக்கு என்னாச்சு, அவர் பர்சனல் லைஃப்பில் என்னாச்சு, அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதை பற்றி பேச தான் வந்து இங்கே எல்லாருமே தயாராக இருக்காங்க, ரெடியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்களை இந்த தேர்தல் நேரத்தில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுங்கிறத ஊடகங்கள் வந்து ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக வேட்பு மனுக்கள் தாக்கல் பண்ணும்போது இன்னொன்று என்னென்ன கூத்துக்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இனிஷியல் பக்கத்தில் புள்ளி வைக்கலை, இந்த படிவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இனிமேல் சொல்ல போகிறாங்க. ஸோ தாவேக்கால அது மாதிரி தப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புஷியானந்த் அவர்கள் ஒரு இது சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து இன்னும் பரபரப்பாக இருக்க போகுது. அரசியல் களத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் முந்தி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய போகுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம சேனல்லையுமே போயிட்டு பைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு மாதிரி நெக் டு நெக் ஃபைட்டாக தான் இருக்குது. அது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதியை கவர் பண்ணிட்டோம். 5 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா திமுக தான் சென்னையோட கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ திமுக கோட்டையில் டிவிகேயும் கிட்டத்தட்ட வந்து நெக் டு நெக் ஃபைட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருக்குது. மக்கள் அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்காங்க. ஸோ விஜய் செட் பண்ண அந்த நரேட்டிவ் வந்து எங்கே ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ சென்னையில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகன் இந்த விஷயத்தை பற்றி? இந்த மாதிரி வந்து நமக்கு என்னென்ன செய்திகள் வருதோ அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்ன்னு பிரித்து பார்க்குறதுக்கே நமக்கு டைம் இருக்கா? அந்தளவுக்கு தான் வந்து நம்மளை போட்டு மூளைச்சலவை பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.